நம்ம மிஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உண்மையாலுமே நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் இதே நாள் விக்கிரவாண்டியில தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநில மாநாடு, இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லலாம். வெறும் ஒரு 2லேருந்து 3 லட்சம் பேர் வருவாங்கன்ற எதிர்பார்த்த இடத்துல, கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் வந்து தளபதியவே திக்குமுக்காட செஞ்ச தளபதியோட ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை கொண்டாடி தீர்த்த நாள். ஆனால் இன்றைக்கி அந்த கொண்டாட்டத்தை நம்மளால் முழுசாக அனுபவிக்க முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரூர் ஸ்டாம்பீட். கரூர் ஸ்டாம்பீடில் உயிரிழந்த குடும்பத்தை இன்றைக்கி மகாபலிபுரத்தில் தளபதி அவர்கள் வந்து சந்தித்தார். அங்கே பல விஷயங்களை வந்து அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டாரு. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹைகோர்ட்டில் சில கேசஸ் வந்து நமக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மகாபலிபுரத்தில் நடந்த இந்த விஷயத்துலையும் எவ்வளோ கேவலமான சில அரசியல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். என்னெல்லாம் அங்கே நடந்துச்சு, என்னெல்லாம் தளபதி அவர்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிட்டு போயிருங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களுடைய பெயில் கேஸ் வந்து வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணது அந்த கரூர் காவல்துறை. இப்போ அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் வந்திருக்கு. ஸோ பெயிலை வந்து ஏன் வேண்டான்னு சொல்லிட்டான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இந்த கேஸ் வந்து சிபிஐ கிட்ட போனனால அவங்க போட்ட எஃப்ஐஆர் வந்து செல்லாது அப்படின்றனால இனி அந்த பெயிலோடைய விஷயம் வந்து புஷி ஆனந்துக்கு தேவைப்படல. ஆனால் இந்த பெயிலுக்காக அவர் வந்து அமைதியாக இருந்தப்ப, வெளியில் வராமல் இருந்தப்ப அவர் வந்து தலைமறைவாயிட்டார், கட்சி விட்டு ஓடி போயிட்டார், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேலே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் அவர் மேலே விமர்சனங்கள் பல பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் அவர் பொறுத்துக்கிட்டு தளபதியோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத மட்டும் கேட்டு அப்படி நடந்தவர் தான் புஷி ஆனந்த் அவர்கள். ஸோ அவருக்கு இன்றைக்கி இந்த பெயில் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து கட்சியோடைய ஒரு மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கட்ட நகர்வுகளை கொண்டு போகிறதுக்கு பொதுச் செயலாளர் வந்து முன்னாடி நின்று அந்த விஷயத்தை செய்யணும். அதற்கு முதல்ல அவர் சுதந்திரமாக இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு போலீஸ் தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் பிரதானமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த தொல்லை இனி இல்லை அப்படின்றது வந்து நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைச்ச ஒரு முதல் வெற்றியாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து இன்றைக்கி எஸ்ஓபி கேஸ் வந்து வந்துச்சு. அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர், இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை வந்து எப்படி நாங்கள் கட்டமைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை போட்டாங்கல்ல. அந்த கேஸை போட்டதுக்கு தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எஸ்ஐடி வந்து வாலண்டியராக வந்து அந்த நீதிபதி போட்டதாக இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை, விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாரா, பஸ்ஸுகளை வந்து கீழே விழுந்தாங்க, நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கலையா அப்படின்னு வாலண்டியராக ஒரு நீதிபதி உட்காந்து கேட்டார்ல, அந்த கேஸ் தான் இன்றைக்கி வந்து திருப்பி வந்திருக்கு ட்ரையலுக்கு. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மட்டும் அதிகமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. சில கட்சிகளுக்கு ஒரு 11 நிபந்தனை போடுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு 20 நிபந்தனைக்கு மேலே போடுறாங்க. அதே மாதிரி சில கட்சிகளுக்கு நிபந்தனையே கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு வந்து பர்மிஷனே கொடுக்குறாங்க. அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா நாங்கள் எப்படி எங்களுடைய பிரச்சாரத்துக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் செய்ய முடியும் அப்படின்ற பல கேள்விகளையும், அதற்கு நீங்கள்லாம் ஒரு சட்டத்தை போட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஒரே மாதிரி எல்லாத்தையும் ட்ரீட் பண்ண சொல்லி நீங்கள் அதுக்கு ஒரு ஆர்டர் போடணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கு நம்ம சைட்லேருந்து. அப்போ அதற்கு கோர்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எஸ்ஓபி நீங்கள் என்ன ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, தமிழக அரசுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் நாங்கள் எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணலை, அதற்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரோட் ஷோ வந்து இனிமேல் வந்து அனுமதிக்க முடியாது, ஏன்னா இந்த எஸ்ஓபி பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து ரோட் ஷோ அனுமதி எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு அரசு தரப்பு சொல்லும்போது, ஜட்ஜு சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தலைமையில் 2 கொட்டு கொட்டி இது இன்னும் 6 மாதத்தில் தேர்தல் வர இருக்குது. ஸோ அதனால இந்த ரோட் ஷோவாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் எஸ்ஓபி நீங்கள் வந்து ரெடி பண்ணுறேன்ற அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு காலந்தாமதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள்
அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்கே வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ரோட் ஷோ தான் கிடையாது, பட் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி கோர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்திருக்கு. இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு அப்புறமா நீதிபதிகள் இந்த ரோட் ஷோவாக இருக்கட்டும் இல்லை பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நீதிமன்றம் தலையிட்டு பல விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடும்போது தான் எந்த ஒரு அரசுமே அதை வந்து எடுத்து செயல்படுத்தும் அப்படின்றதுல வந்து மாற்றுக்கருத்து கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அடங்கி போகிறது நீதிமன்றத்துக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. அப்படின்றனால நீதிமன்றம் வழியாக தளபதி அவர்கள் எல்லா விஷயத்தையும் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. கடந்த ஒரு மாதமாக இந்த கரூர் ஸ்டாம்பீட் சம்பவத்துக்கு அப்புறம் கொத்தடிமை டீம்ஸும் நாய் டம்ளர் குரூப்ஸும் தமிழக வெற்றி கழகத்தை எந்த அளவுக்கு அடி அடிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்க்ளூடிங் பெய்ட் மீடியாஸ், இப்படி பல வேரியேஷன்ஸை வச்சு தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்திக்கிட்டது இந்த கூட்டம் அப்படின்றது நம்ம கண் கூட பார்த்தோம். அங்கே போய் பார்க்கறதுக்கு தெம்பு இல்லை, அங்கே போய் பார்க்க திராணி இல்லை அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க ஒழிய ஆப்போசிட்டில் தமிழக வெற்றி கழகம் எந்த மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு எந்த மீடியாவும் பதிவு பண்ணலை. எல்லாரும் ஏன் விஜய் அவர்கள் போகலன்னு கேட்டாங்க ஒழிய ஏன் அந்த இடத்துல என்ன பிரச்சனை, ஏன் அவர் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கலையா, இல்லை மண்டபம் கிடைக்கலையா, அவர் பார்க்கறதுக்கான சூழ்நிலை அங்கே சரியில்லையா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. அப்போ இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறானா அதை கொடுக்க மாட்டாங்க. இதை கொடுக்காம இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் தளபதி அவர்கள் சரி இந்த மக்களை வந்து நம்ம சந்தித்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை இன்றைக்கி முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக மகாபலிபுரத்தில் அந்த கரூர் ஸ்டாம்பீடில் உயிரிழந்த குடும்பத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பார்க்குறாரு. ஆனால் இந்த விஷயத்தையும் எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி ஒரு ஜென்மத்தை நம்ம இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. இப்போ இந்த ட்வீட்டை பாருங்கள். இந்த ட்வீட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு வயசான ஒரு இமேஜ் போட்டு இவருடைய பையன் வந்து இறந்துட்டாரு, இவர் ஆனால் உள்ளே போகிறதுக்கு அனுமதி பண்ணலை, அதுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் காமிச்சா தான் உள்ளே விடுவேன்னு சொல்லி தமிழக வெற்றிகளும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களாம். இப்படி ஒரு செயல் தேவையா, இந்த மாதிரி அசிங்கப்படுத்துமா அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றிகளும் மிகப்பெரிய தவறு செஞ்ச மாதிரி இந்த நாய் வந்து ஒரு ட்வீட்டை போடுது. பட் ரியாலிட்டி என்ன, உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்கா. என் பேர் கந்தசாமி. என் மகன் வந்து மோகன் பேர், 19 வயசு. கரூர் பொதுக்கூட்டத்துக்கு வந்து இறந்துட்டார். அதாவது இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்து என்னுடைய ஒய்ஃபையும் மற்றவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே ஒழிஞ்சு என்னை வந்து பெத்த அப்பனுடைய கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு உள்ளே அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து பணம் வராதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க. இப்போ இந்த அமௌண்ட் வந்தோடனே என் ஒய்ஃபுக்கு வந்து கண் தெரியாது. அதாவது கல்யாணம் ஆகி 35 வருஷம் ஆகுது. 13 வருஷமாக கண் தெரியறதில்ல. பையன் 5 வயசுலேருந்து கண் தெரியாமல் போனதுலேருந்து, ஒய்ஃபு கண் தெரியாமல் இருந்ததுலேருந்து நான் தான் எல்லாம் பார்த்து இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு இடையில இந்த பணம் வந்த உடனே அவங்க ரிலேஷன் சேர்ந்து இந்த பணத்தை அவங்க கையாளுறதுக்காக வேண்டி என்ன அவாய்ட் பண்ணி எனக்கு தெரியாமையே வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி இல்லை கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த வயசானவர் பேசுனதை கேட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய மனைவிக்கு கண்ணு தெரியாது, ஆனால் அந்த மனைவியோட சொந்தக்காரங்க பணம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து ஏமாற்றி இங்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க எனக்கு தெரியாமல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அதே நேரத்தில் இவரும் மனைவி கூட தான் இருக்கிறாரு அப்படின்னும் போது இந்த தமிழக வெற்றி கழகம் சார்ந்து எல்லா குடும்பத்தையும் போய் பார்த்து பேசி அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் வர்றாங்க, யார் யார் வர்றாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்கக்கிட்ட எல்லா தகவல்களையும் சொல்லி தான் அங்கேருந்து பஸ்ஸில் கொண்டு வர்றாங்க. அப்படின்னும் போது இவர் உண்மையாலுமே அந்த கொடுக்கப்பட்ட லிஸ்ட்டில் இருந்திருந்தா இவருடைய பேரும் அந்த லிஸ்ட்டில் இருந்திருக்கும். இவர் ஏன் வரல அப்படின்னு அவங்க மனைவி கிட்டேயோ இல்லை மற்றவங்கள்ட்டையோ கேட்டிருப்பாங்க. ஆனால் இவர் அந்த லிஸ்ட்லேயே இல்லை, எப்படி அப்போ அந்த பஸ்ஸில் ஏற முடியும் அப்படின்ற இங்கே கேள்வி வருது. ஸோ இந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா நேற்று ஒரு 2-3 ஃபேமிலியில் ஆட்களை வந்து காணோம், அவங்க அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த நபர்கள் எல்லாம் கடத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் கூட நேற்று உட்காந்து வீடியோவில் பேசியிருந்திருப்பாப்புல. அப்போ அந்த விஷயத்தை எனக்கு இந்த இடத்துல சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரி ஆட்களை தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் போய் இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களா அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே இவர் வந்து உள்ளே அனுப்பிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து அந்த டெத் சர்டிஃபிகேட் காமிச்சதுக்கப்புறமா இவர் அப்பா அப்படின்னு தெரிஞ்சுட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க. ஆனால் இவங்க கேணத்தனமாக சர்டிஃபிகேட் காமிச்சா தான் உள்ளே அனுப்பினா, சர்டிஃபிகேட் காட்டினா தாண்டா அவங்க அப்பாவா பையனா யாருக்கு என்னன்னு தெரியும். அந்த மீட்டிங் வந்து ரொம்ப கான்ஃபிஸ்கேட்டடாக வந்து யாருக்கும் அலௌடு இல்லாமல் ஒன்லி விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். ஈவன் அந்த ஏரியாவில் இருக்க மாவட்ட செயலாளர்லேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காரு.
அதை மீறி வந்தால் தலைமை வந்து ஆக்ஷன் எடுக்கும்னு சொல்லி ஆர்டர் போட்டனால நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல எந்த ஒரு மீடியா டீமும் இருந்திருக்காது, கூட்டம் இருந்திருக்காது, எதுவுமே பெருசாக இருந்திருக்காது. அப்போ இதை இவ்வளோ டீசெண்டாக ஒரு அரசியலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இதில் ஒரு அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மனிதாபிமானத்தோட விஜய் அவர்கள் இதை அணுகி போகும்போது, இதை வைத்து எவ்வளோ கேவலமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி ஈனப்பயல்களை நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தளபதி அவர்கள் அந்த மக்களை சந்தித்து அவங்கள்ட்ட என்னென்ன மாதிரி விஷயங்கள் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அந்த குடும்பத்துடைய பிரச்சனையை அவர் சொல்லும்போது தான் இவர் வந்து கண்ணீர் விட்டுருக்கார். ஏன்னா அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த பேசிக்காக அங்கே இருக்கக்கூடிய தொழில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அன்னன்னைக்கு சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். யாருமே வந்து பெரிய பணக்காரங்களாம் கிடையாது. மிடில் கிளாஸுன்னு கூட சொல்ல முடியாது. அதை விட லோயர் மிடில் கிளாஸாக தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இல்லை ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு இழப்பு தான். ஏன்னா அவங்களும் வருமானம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ அந்த வருமானம் அவங்களுக்கு தடைப்படும் போது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். அப்போ அந்த விஷயத்தை அறிந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் செஞ்சு தரதா தளபதி அவர்கள் வாக்கு கொடுத்துருக்காரு. முதல் விஷயமா மாதம் மாதம் அவங்களுக்கு 5000 கொடுக்குறதா இருக்கட்டும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை ரெடி பண்ணி தரதா இருக்கட்டும், படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு முழுசாக ஏற்றுக்கிறதா இருக்கட்டும், இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆல்மோஸ்ட் தத்தெடுத்துட்டாங்க. அதாவது லீகலாக பேப்பரில் எழுதி தத்தெடுக்கலே ஒழிய மற்றபடி 41 அந்த 38 ஃபேமிலி ஆக்சுவலி மொத்தம் 41 பேர் வந்திருக்காங்க. அவ்வளோ பேரையும் அவர் தத்தெடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே அந்த இன்சிடெண்ட்டில் வந்து அடிபட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே இது வரைக்கும் தளபதி அவர்கள் செய்யலை. ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து 20 லட்ச ரூபா வந்து டெபாசிட் போட்டாங்க இந்த சந்திப்புக்கெலாம் முன்னாடி. பட் அந்த 100 பேரும் இன்றைக்கி அழைத்து வரப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பஸ்ஸில் வந்திருக்காங்க எல்லாரும். அப்போ அந்த 100 பேருக்கும் இன்றைக்கி என்ன பண்ணி அந்த 100 பேரோ அது எத்தனை பேர் எனக்கு கணக்கு எக்ஸாக்டாக தெரில, அத்தனை நபர்களுக்கும் அவங்களுக்கு வழங்குறேன்னு சொன்ன அந்த 2 லட்ச ரூபா கேஷையும் இன்றைக்கி வழங்கியிருக்காரு. ஸோ இப்படி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவையோ அதை அனைத்தையும் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவைகள் அனைத்தையும் ஒரு தனி மனிதனாக கிளியராக செஞ்சு முடித்து அவங்களுக்கு நான் இருக்கேன் கூட அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காரு பாருங்க. இதுதான் ஒரு தலைமை பண்பு. இந்த தலைமை பண்பு இல்லாத பல தற்கூறிங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு நம்ம தலைவரை கேலி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும், அவங்கள நீங்களே முடிவு பண்ணுங்க. ஸோ மேலும் எனக்கு கிடைத்த தகவல் படி இனிமே தமிழக வெற்றி கழகம் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் ரொம்ப வேகமாக ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறதா பல நியூஸ் எனக்கு வந்திருக்கு பர்சனலாகவே. ஸோ பல பேர் யாரெல்லாம் நமது கட்சியில் இருந்து பேசாமல் இருந்தவர்கள் எல்லாம் வந்து சைலண்ட்டாக இருந்தவர்கள் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாமே இனி ஆக்டிவ் ஆவாங்க அப்படின்ற விஷயமும் வந்து எனக்கு வந்திருக்கு தகவல். ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு சம்பவத்துக்காக இந்த ஒரு விஷயம் முடியட்டும் அப்படின்றதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதுவும் வந்து அந்த மக்களுடைய சம்மதத்தோட அவங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்த அந்த தருணத்தை தளபதி அவர்கள் திறம்பட முடிச்சு வச்சிருக்காரு அப்படின்றது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கப்புறமா கட்சியுடைய வேலைகள் இனி வேகமாக நடக்கும் அப்படின்றதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கி பல டிவிகே விரிச்சிய வாரியர்ஸ் உண்மையாலுமே அவங்க வந்து அஃபெண்ட் ஆகி தமிழக வெற்றி கழகத்துக்கு அகென்ஸ்டாக பேசுகிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. இல்லை டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேரில் பல ஃபேக் ஐடி வச்சு இந்த மாதிரி அஃபெண்ட் பண்ணுற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக வந்து கருத்து போடுற மாதிரி பதிவுகள் போடுறாங்களா அப்படின்றது நமக்கு முழுசாக தெரியல. பட் வாட் எவர், இனிமே எடுத்து வைத்து வரக்கூடிய ஒவ்வொரு அடியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரிகளுக்கு கண்ணி வெடியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க கால் வைக்கிறலாம் இன்னி வெடிக்க போகுது. என்ன ஆகுது ஏதாவதுன்னு மட்டும் பாருங்கள். சிக்கி சின்ன பின்னமாக ஆக போகிறாங்க அப்படின்றது மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற விஷயம் நடந்த வீடியோவில் டேக் கேர், பை.